ஒவ்வொரு முறையும் பைபிள் வார்த்தையை பார்க்கும்போது, அந்த வசனங்களை படிக்கும்போது எனக்கு டெம்ப்டேட் ஆகுது. டெம்ப்டேட் அப்படின்னா, ரோட்டில் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் விதவிதமான ஃபுட்ஸ் இருக்கும். நடந்து போகும்போதே சிலது பார்த்தோன்னே வாயில் எச்சி ஊறும், சாப்பிடணும்னு தோணும். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் சில ஹோட்டல்ஸில். உள்ளே போயிட்டு உட்காந்த உடனே அந்த ஸ்மெல், அப்படி என்ன இருக்கும் அதில் அப்படின்னு நினச்சி டேஸ்ட் பண்ண தோணும். ஜஸ்ட் ஃபோட்டோஸ் பார்த்தா போதும், ஒரு வீடியோஸ், எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த ஃபுட்டு, அதை சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல, பார்க்கவே அழகாக இருக்குல்ல, ருசிச்சா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் வசனங்களை பார்க்கும்போது எனக்கு விதவிதமான உணவு மாதிரி தெரியுது. பிரியாணியோ, ஸ்வீட்ஸோ, பாயாசமோ, இல்லை நான்வெஜ், சீ ஃபுட்ஸ், இல்லை கான்டினென்டல் ஃபுட், வாட் எவர். அந்த மாதிரி ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு விதமான டெம்டேஷனை கொடுக்குது. ஒன்று லோலேருந்து ஹை வரைக்கும் எப்படி எந்த ஃபுட்டை பார்த்தாலும் சாப்பிடணும்னு அது செய்கிற அழகையும் அந்த வாசனையும் பார்த்து நமக்கு தோன்ற மாதிரி வேதத்தில் உள்ள எல்லா வாக்குத்தத்த வசனங்களையும் பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் நான் சாப்பிடணும், அதை நான் டேஸ்ட் பண்ணணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு தோணுது. என்கிட்ட கையில் காசு இல்லாதப்ப நான் என்ன பண்ணுவேன், ஸ்ட்ரீட் ஃபுட்டு சாப்பிட்லாமா, இன்னும் கொஞ்சம் காசு இருந்துச்சு நல்ல ரெஸ்டாரண்ட், நல்லா வெல்த்தியாக இருந்தால் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு. ஆனால் இந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு நீங்கள் எதுவுமே பே பண்ண வேணாம் அப்படிங்கிறது எவ்வளோ அருமையான விஷயம் இல்லை, ஆச்சரியமான விஷயம் கூட. இதெல்லாம் சாப்பிட முடியுமா நம்மளால் அப்படின்னு யோசிக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சில வசனங்கள் அசாத்தியமாக இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி என்னால் விலை கொடுத்து வாங்க முடியாத, சாப்பிட முடியாத ஒரு ஃபுட்டை பார்த்து நான் டெம்ப்டேட் ஆகிறனோ, ஏக்கமாக இருக்கிறனோ, அந்த மாதிரி அசாத்தியமான வேத வசனங்களை பார்த்து நான் எப்போவுமே டெம்ப்டேட் ஆவேன். இதை எப்படியாவது நான் சாப்பிட்டே ஆகணும், அதை டேஸ்ட் பண்ணி ஆகணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும். அப்படித்தான் பைபிளில் இருக்கிற அநேக வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரிச்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது மேலே ஆசைப்படுங்க. அதை ருசிக்கணும் அப்படின்னு தோணணும் உங்களுக்கு, அதை சாப்பிட்டு பார்க்கணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகமாக யோசிக்கும் போது எந்த செலவுமே இல்லாமல் நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் அதை ரீச் பண்ணுவீங்க. உங்கள் கையில் அது கிடைக்கும். நீங்கள் எந்த வசனத்தை பார்த்து ஆசைப்பட்டீங்களோ, அனுபவிக்கணும்னு நினச்சிங்களோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு. அதுக்கு நீங்கள் எதுவுமே செலவு பண்ண வேணாம். வேணா கொஞ்ச நாள் காத்திருக்கலாம், 100% உங்கள் விசுவாசம் வர வரைக்கும். That's all. Enjoy your foods. God bless you. Thank you.